தான் தேவன் நம்மை நம்முடைய ராஜ்யத்துக்கு ஏதுவாக சுத்திகரிக்கும். எல்லாவற்றையும் தேவன் கேட்கிற எல்லாவற்றையும் தந்து பரலோகம் உங்களுக்கு இல்லைன்னு சொன்னா அது மாதிரி ஒரு கொடுமை ஒருவனும் கிடையாது. எல்லாத்தையும் தந்து பரலோகமும் உங்களுக்கு இருக்குன்னா அது மாதிரி விசேஷித்த காரியம் வேற எதுவும் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாதிரி பரலோகம் எங்களுக்கு உண்டாகி இருக்கிறதுக்கு, தேவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு, நம்மை சுத்திகரிப்பதற்காக இந்த செய்தியை நமக்காக தந்திருக்கிறார். கடந்த வாரங்களிலே நாங்கள் ஒவ்வொரு பகுதியாக சபையின் சுத்திகரிப்பை குறித்து பார்க்கிறோம். இன்னைக்கு அதனுடைய பகுதிகளையும் பார்த்து முடிச்சிடலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை அது. அவர் எவ்விதமாய் ஆலயத்துக்குள்ளே போய் அங்கு விற்கிறவர்களையும் கொள்கைகளையும் கண்ட பொழுது அவர்களை அடித்து துரத்தி நம்முடைய சபையை துப்புரவு செய்தார். அது ஒரு கிறிஸ்தாந்தமாய் அங்கு எழுதப்பட்டிருந்தது. அதுபோல வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்படுகிற ஒவ்வொரு காரியங்களிலும் முக்கியமாக குறிப்பிடப்படக்கூடிய காரியங்கள் சபையின் சுத்திகரிப்பு. எல்லாம் சரி, இதையும் செய்தால் நல்லது என்பது மேலான காரியம். நாங்க கொஞ்சம் நல்ல காரியங்களை செய்தாலும் இன்னும் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை தேவன் போதித்துக் கொண்டார். அந்த அடிப்படையில் இன்னைக்கு பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க. ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்னவெனில், தன்னை தீர்க்க தரிசி என்று சொல்லுகிற யேசபேல் என்னும் தீர்க்க தரிசியானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும், விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. இதோ, நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவர்களுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ள திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின் படியே பலன் அளிப்பேன். தியத்தீராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமல் இருக்கிற மற்றவர்கள் ஆகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன். உங்களுக்குள்ளதை நான் வரும் அளவும் பற்றி கொண்டிருங்கள். இதெல்லாம் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் வர்ற அந்த பகுதிகள், அதாவது விசேஷமாக சபையை குறித்த சுத்திகரிப்புகள் பெரிய அளவில் இன்னைக்கு பிரசங்கிக்கப்படுவது கிடையாது. ஆனால் இயேசு வருவார் என்கிற விஷயம் அதிகமாக பிரசங்கிக்கப்படுகிறது. இயேசு வருவார், எங்களை கூட்டிக் கொண்டு போவார். எனவே கூட்டிக் கொண்டு போவதற்கு முன்னதாய் நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஆயத்தமான காரியம் தான் இந்த சபைகளில் குறிக்கப்பட்டிருக்கிற எச்சரிக்கை. இதை கவனம் செலுத்த வேண்டும். கர்த்தரை ஆசீர்வதிப்பார், உண்மை, ஹல்லேலூயா. ஆனா ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டும் அருமையான பிள்ளைகள். அதுக்கு தான் நானும் நீயும் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளலாம். இல்லாட்டி நாங்க ஞானஸ்தானம் எடுத்திருக்காமலே சும்மா ஆண்டவர்கிட்ட வேற வழியால போய் கேட்டு பார்த்திருக்கலாம். இல்லை, ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டும். அதுக்கு அவர் சொல்லுகிற அந்த சுத்திகரிப்பினுடைய அவசியத்தை கவனிங்க. இங்கேயும் ஒரே விதமான காரியம். ஏறக்குறைய எல்லா சபைகளிலும் தேவன் காண்கிற, அதாவது கடைசி கால சபைகளில் காணக்கூடிய ஒரு பெரிய குறைபாடு தான் நீங்க பார்த்து கொண்டிருப்பீங்க. அதுதான் இன்றைக்கு அதிகமா பலமா வளர்ந்திருக்குது. அதை யாருமே விளங்கி கொள்றதும் இல்லை, அதுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கறதும் இல்லை. இந்த கடைசி காலத்தில் ஏற்படுற பெரிய பிரச்சனை அதான். என்னன்னு சொன்னால், நாங்கள் சில காரியங்களை தெரிந்தும் தெரியாமல் விடுவது, கண்டும் காணாமல் இருப்பது. அதை குறித்து தான் இங்க சொல்லப்பட்டது. பாருங்க, அந்த வசனத்துல சொல்றப்படுது, எனக்கு ஒரு குறைவு உண்டு. எல்லாம் சரி, என்னது? தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற யேசபேல் எனும் தீர்க்கதரிசியானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும், விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவளை பூசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். கவனிச்சு பாருங்க, இடம் கொடுக்கிறான்னு அவள் பாட்டுக்கு வந்து தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு போவா, நீ பேசாம விட்டுருங்க. நம்ம சபையில சில ஒழுங்குமுறையில வச்சிருக்காங்க இல்லையா, எல்லாரும் வந்து உள்ளுக்க போறதுக்கும் எல்லாரும் உறுப்பில நிக்கிறதுக்கும் அனுமதி கிடையாது. அதுக்கு முன்னும் அந்த ஊழியக்காரருடைய நிலைமைகள், அவருடைய உபதேசங்களை கொஞ்சம் கேட்கறது.
அந்த உபதேசம் ஏற்றதா இருந்தால், சரியானதா இருந்தால், அவர் எவ்வளவு புகழ் பெற்றவர் என்றல்ல, எவ்வளவுக்கு உபதேசத்தை கற்றிருக்கிறார் என்றதான் முக்கியம். ஹல்லேலூயா. என்ற ஜனங்களை நல்வழிப்படுத்த வேண்டும். அப்ப அதை கவனித்து, அதை பார்த்து, அதை ஒப்பு கொடுக்க. தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற யேசபேல் எப்படி உள்ளுக்குள்ள வந்தார், இதெல்லாம் நமக்கெல்லாம் ஆராய முடியாது. ஆனால் யார் யேசபேல் என்பதை மட்டும் கண்டுகொள்ள முடியும். எப்படின்னு சொன்னா, தீர்க்கதரிசனத்துக்கு சில ஒழுங்குமுறைகள் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை கவனிச்சாச்சு. தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவன் பிரமாணத்தின்படி சொல்ல கடமை. தீர்க்கதரிசனம் வந்தா பிரமாணம் இருக்குது, கவனிங்க. பிரமாணத்துக்கு மிஞ்சின தீர்க்கதரிசனம் கிடையாது. ஒரு முறை இந்தியாவில் ஒரு தீர்க்கதரிசி அம்மா இருக்கிறான்னு சொல்லி சென்னை ஒரு பகுதிக்கு நிறைய பேர் போய்கொண்டே இருந்தாங்க ஜெபங்களுக்கு. என்னிடத்துல நிறைய பேர் ஆலோசனை, ஒரு தீர்க்கதரிசி அம்மா வந்திருக்கிறா, பாருங்க ஜெபிப்போம், நல்ல தீர்க்கதரிசனம் சொல்றாங்க. ஓகே, தீர்க்கதரிசி அம்மா இருக்கிறதுல தப்பு ஒன்றும் இல்லை. தீர்க்கதரிசி பெண்ணாயும் இருக்கலாம், அதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனால் அந்த தீர்க்க தரிசனங்களை பிரமாணத்தின்படி இருக்குதான்னு பார்க்கணும். அப்ப போன ஒரு முறை கேட்டேன், எப்படி இருந்தது, என்ன சொன்னாண்ட. எங்களுக்கு சரியான கஷ்டம் பாஸ்டர் குடும்பத்துல. அந்த அம்மாவை வீட்டுக்கு கூப்பிட்டு ஜெபிச்சோம். அந்த அம்மா தீர்க்கதரிசனம் சொன்னா, அதை செஞ்சோம். ஆனா நம்பிக்கையோடு இருக்கிறோம், கர்த்தர் நிச்சயத்தை செய்வாங்க. என்ன செஞ்சீங்க, என்ன? அவ வந்து பார்த்துட்டு சொன்னா, எல்லாமே சரியா இருக்குன்னு ஆவியானவர் சொல்றார். எதுக்கு உங்களோட பெட்ரூமை காட்டுங்கன்னு சொன்னாங்க. மந்திரவாதி ஷேப்ல போய் கொண்டு பாருங்க. உடனே அவங்க பெட்ரூமை கூட்டினாங்களாம். அந்த அம்மா பெட்ரூம் வந்து பார்த்தா, அந்த பெட்ல போட்டிருக்க அந்த பெட்ஷீட் ஒரு கிரீன் கலர்ல போட்டு. உடனே அம்மா பார்த்து சொன்னா, இங்கதான் கிரீனை எடுத்துட்டு ரெட்ல போடுங்கன்னு ஆவியானவர் சொல்றார். சிவப்புல போடுங்க. அதாவது அது இயேசுவின் ரத்தம், அது பாதுகாப்பு. நீங்க படுக்கையில இருக்கிற பொழுது உங்களுடைய சிந்தனையில எல்லாம் உண்டாது. அப்படினால நீங்க சிவப்புல போடுங்க, அப்பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும். உடனே நாங்க கழிச்சிட்டு இப்ப சிவப்புல போட்டுருக்கோம். கவனிங்க, இதெல்லாம் நம்பிக்கொண்டு போற ஜனம் இருக்குது. ஆனா இது எந்த பிரமாணத்தோடையும் ஒப்பிட முடியாது. எந்த கலரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால செய்ய முடியும். ஹல்லேலூயா. இந்த கலருக்கெல்லாம் எனக்கு வரையலாது, இப்படி போட்டாதான் வருவன் என்று சொல்லி எந்த நிபந்தனையும் இயேசு வைக்க. கலர்கள் ஒரு அடையாளங்களை சொல்லப்பட்டாலும் எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவரான ஆண்டவராக இயேசு. சொல்றாங்க, நட்சத்திரங்களை சொல்றோம், சாத்திரங்கள் பாக்குறாங்க. இந்த காலகட்டங்கள் அது வருது, இது வருது, இது மாறுது, அது போகுது. அதையெல்லாம் ஜெயிக்கக்கூடியவரான் இயேசு கிறிஸ்து. அது இருக்குதா இல்லைங்கிறது வேற விவாதம். ஆனா இயேசுவால ஜெயிக்க முடியும் என்றுதான் என்னுடைய நம்பிக்கை. ஹல்லேலூயா. அதுக்குதான் நாங்க அவர்தான் எல்லாவற்றையும் அவர்தான் சிருஷ்டித்தார். அவர்கள் சொல்லுகிற நட்சத்திரங்களையும் சந்திரனையும் சூரியனையும் அவர்தான் சிருஷ்டித்தார். அவர் சொல்ல ஆகிறது, அவர் கட்டளை நிற்கிறது. இன்னைக்கு ஜனம் பயப்படுகிற அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் ஒரு சாதாரண மனிதனை நிறுத்தினானா இல்லையா? யோசுவா எனப்பட்டவன் யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பொழுது அந்த நாளுக்கிடையிலே அந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர அவன் முடிவெடுத்திருந்தான். பொழுது சாகிற நேரம் வந்த பொழுது அவன் சூரியனையும் சந்திரனையும் நிறுத்தி யுத்தத்தை நடப்பிச்சான். ஹல்லேலூயா. எல்லா கோள்களும் அவருக்கு கட்டுப்படுத்தி ஒரு மனுஷனுக்கு இவ்வளவுக்கும் அவர் பரிசுத்தாவி அபிஷேகம் பெற்றவர்கள். அதாவது பரிசுத்தாவினால அந்த நாட்களில் நடத்தப்பட்ட விதங்கள் வேற, இந்த நாட்கள் நடத்தப்படுற விதம் வேற. நாங்களோ கிறிஸ்துவினால வாக்குப்படப்பட்ட பரிசுத்தாவியை பெற்றவர்கள். நாங்க அதை விட அதிகமா செய்யணும். ஹல்லேலூயா. இந்த தீர்க்கதரிசிகளை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள், இடம் கொடுக்காதீர்கள். முதலாவது ஊழியக்காரர் செய்ய வேண்டிய விட தீர்க்கதரிசிகளை இனம் கண்டுதான் அப்புறம் உள்ளுக்குள்ள கொண்டு வரும். இடம் கொடுக்கிற விஷயத்துல கவனமா இருக்கு. இந்த சபைகளுடைய மிக முக்கியமான ஒரு ஒற்றுமையை கவனிப்பீங்க. அந்த குறையில சொல்லப்படுற ஒரு ஒற்றுமை என்னன்னு சொன்னா, கள்ள தீர்க்கதரிசி, கள்ள போதகர், கள்ள அப்போஸ்தலர் என்று குறிப்பிட்டு சொல்லுவார். எல்லா சபைகளிலும் இருக்கிற காரியம் இதெல்லாம் இந்த கடைசி காலத்துல அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் அப்போஸ்தலர் அபிஷேகமோ, போதகர் அபிஷேகமோ, தீர்க்கதரிசிகள் அபிஷேகமோ, எல்லா அபிஷேகங்களும் தேவனிடத்திலிருந்து வந்தது. இப்ப அது மாறி மனுஷனிடத்துல மாற்றப்பட்டிருக்கு. என்னன்னு சொன்னா, இப்ப அப்போஸ்தலர் அபிஷேகம் இதெல்லாம் கொடுக்கிறது, போதகர் அபிஷேகம் கொடுக்கிறத விட அதை விட கொஞ்சம் அதிகப்படுத்தி டாக்டரோ பிஷப்போ இப்படிப்பட்ட பட்டங்கள் பரீட்சைகள் மூலமாக சித்தி பெற்று பாஸ் பண்ணது. யார் ஒன்று பண்ணாலும் உங்களை ஒரு ஆள் எழுப்பி போய் அந்த எக்ஸாம் எழுதுனா நீங்க பிஷப் ஆயிடலாம்.
நீங்க அந்த எக்ஸாம் எழுதுனா நீங்க டாக்டர் ஆகலாம், எல்லாம் ஆகலாம். ஆனா தேவ ஊழியக்காரன் அதான் முக்கியம். அப்ப இங்க தீர்க்கதரிசி என்று ஒருவர் வருகிறார் சொன்னால் அவர் தேவனால் அனுப்பப்பட்டவராய் இருக்க வேண்டும். அதை நீங்க இனம் கண்டுகொள்ள வேண்டும். அவரிடத்துல கிறிஸ்துவை குறித்ததான உபதேசங்கள் இருக்க வேண்டும். அவ்வளவுதான். இதுக்கு அதிகமாக விரிவாக சொல்ல வேண்டியதில்லை. நீங்க அதை கவனிச்சு பார்த்துக் கொள்ளலாம். தீர்க்கதரிசி சொன்னா எப்படி இருக்க வேண்டும் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டும். 1 கொரிந்தியர் 14:37 ஒருவன் தன்னை தீர்க்கதரிசி என்றாவது ஆவியை பெற்றவன் என்றாவது எண்ணினால் நான் உங்களுக்கு எழுதுகிறவைகள் கர்த்தருடைய கற்பனைகள் என்று அவன் ஒத்துக்கொள்ள கடவுள். எழுதப்பட்ட எல்லாவற்றையும் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தா அவன் முதல்ல கற்பனை என்று ஒத்துக்கொள்ளலாம். அதுக்கு விளக்கம் கொடுக்கூடாது. ஹல்லேலூயா. அதை ஒத்துக்கொண்டு அதுக்கு பிறகு தீர்க்கதரிசி சொல்லணும். இது எந்த சொன்னா இது எனக்கு எழுதுன்னு சொல்லக்கூடாது. முதல்ல அவர் கற்பனை என்று ஒத்துக்கொள்ளணும். இது சொல்லப்பட்டவைகள் கற்பனைகள். அவன் தீர்க்கதரிசிக்கு மட்டும்தான் அது விளங்கு. பரிசுத்தாவியை பெற்ற ஜனங்களுக்கு தான் விளங்குது. இதெல்லாம் ஒரு கற்பனை ஒழிய, இதெல்லாம் கற்பனை இன்னொன்று இருக்கு, மனுஷ கற்பனை. அவரா கற்பனை பண்ணி இருக்குது, அது வேற. இங்க சொல்ல போறது கட்டளைகள். அப்ப ஒரு தீர்க்கதரிசனம் சொல்ல வருகிறவருக்கு வேதத்தை பற்றிய எழுதப்பட்ட நிருபங்கள் எழுதப்பட்ட எதையும் மாற்றக்கூடாது. அவைகளை சரிப்படுத்தி சொல்ல வர தீர்க்கதரிசி. எனவே முதலாவது அதை கண்டுகொள்ளுங்க என்று சொல்லுங்க. அடுத்த பகுதிக்கு சீக்கிரமாக கடந்து போகலாம். வெளிப்படுத்துற விசேஷம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு 3ஆம் வசனத்துக்கு வரைக்கும் வாசிப்போம். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். நீ விழித்துக் கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளதாக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கைக்கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனைப் போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். இந்த சபையில காணப்படுகிற ஒரு காரியம் செத்த நிலையை பற்றி சொல்லப்பட்டது. செத்த நிலை. உயிருள்ளவர்னு சொல்லுகிறார். அப்படி காரோடி வாரீங்க, போறீங்க, ஜெயத்துல வந்து இருக்கிறீங்க, அப்பட கதைக்கிறீங்க, எழுப்புறீங்க, நடக்கிறீங்க, எல்லாம் சரிங்க. அதனால நீங்க உயிருள்ளாக்கலாம். ஆனாலும் நீங்க செத்தவர்கள் அவர் சொல்லுவார். கடைசி காலத்துல வருகிற ஒரு சாவுக்கு ஏதுவான காரியத்தை காணணும். எதுல செத்தாய்? ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய சாவு. கொஞ்சம் கொஞ்சமா சாகிறது, அன்புமா சாகிறது. சட்டாரம் இருந்தா போல சாகிறது கிடையாது. ஆவிக்குரிய வாழ்க்கை மட்டும் ஆரம்பத்துல பிரகாசமா இருந்தவர் கொஞ்சம் கொஞ்சமா தான் பின்னுக்கு போய்கொண்டே இருப்பார். போய் அப்படியே கடைசியா அந்த செத்த நிலைக்கு போகிறார். அதனால அந்த வசனத்துல குறிப்பே சாவுக்கு ஏதுவானவை என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. சாவுக்கு ஏதுவானவைகள். இந்த சாவுக்கு ஏதுவானவைகள் என்னன்னு சொல்லி பார்க்கிறதுக்கு முன்னாடி, நாங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே இன்னமும் ஜீவன் உள்ளவர்களா இருக்கிறோமா செத்திருக்கிறோமா என்கிறத முதலாவது நிதானிக்கவும். ஒரு ஆவிக்குரிய சபைக்கு இருக்கிற ஜீவனே பரிசுத்த ஆவிதான். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய சபை என்றால், அல்லது உலகத்தின் சபைக்கும் ஆவிக்குரிய சபைக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசமே, ஆவிக்குரிய சபைகள் பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிறது. பரிசுத்த ஆவிக்குரியது, அவ்வளவுதான். அங்க கிரியைகள், பரிசுத்த ஆவிக்குரிய கிரியைகள் நடைபெறுகிறது. உலக சபைகள் அதுல இதெல்லாம் காணப்பட முடியாது. அப்போ தேவன் எங்களை பார்க்கிற பொழுது நாங்கள் ஜீவனோடு இருக்கிறோம் என்பதற்கு உரிய மிகப்பெரிய அடையாளம் பரிசுத்த ஆவிக்குரிய கிரியைகள். சபை என்றால் சபை கூடி வருகிற பொழுது தீர்க்க தரிசனம், தரிசனங்கள் எல்லாம் வரங்களில் கிருக செய்ய வேண்டும். இன்னைக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா போய் சிலருக்கு மொத்த வியாபாரியும் சில்லறை வியாபாரியுமா மாறிட்டாங்க. அதை அவர் தான் எடுத்து வச்சிருக்காங்க. மொத்த வரங்கள் ஒரு ஆளுக்கு மட்டும்தான் இருக்கு. எல்லாருக்கும் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் வரங்கள் நிறைய சபை. ஹல்லேலூயா. அதான் ஆதி சபையில நடந்தது. சபையை ஆரம்பித்த பொழுது கவனிங்க, முதலாவது தேவன் சபைக்கு கொடுக்கப்பட வேண்டிய முக்கிய வரம் என்ன என்பதை உணர்ந்தார். ஒரு சபையினுடைய அஸ்திவார உபதேசங்கள் உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு சபை என்றால் அதுக்கு என்ன வேணும்? அந்த சபையில என்ன வேணும்? சபையில ஆத்துமாக்கள் வேணும், சபையில இப்படி கணக்கா வேணும், நிறைய சொல்லலாம். ஆனா இல்ல, எல்லாத்துக்கும் விட அந்த சபை உயிர் உள்ளதா இருக்க வேண்டும். அது உயிர் உள்ளதா இருப்பதற்கு எது வேணும்? பரிசுத்த ஆவியானவர் வேணும்.
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1 அதிகாரம் 4-5 வசனம். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். கவனிங்க, நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்திலே கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். ஒரு கட்டளை சொல்றார். தேவன் பரலோகத்துக்கு போன உடனே ஓடி போய் எங்களுக்கு எல்லாம் அதிகாரம் கொடுத்துட்டு நாங்கள் அப்போஸ்தலர்களுக்கு சபையை ஆரம்பிக்க போவேன். நல்லா சபையை ஆரம்பிப்பதற்கு முன்னாடி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது உடத்துல வர வேணும். அதுக்கு பிறகு சபை ஸ்டார்ட். உடனடியாக ஏறி டக்கண்டு 12 அப்போஸ்தலரும் தாங்களே ஒரு கொலிஜை ஆரம்பிச்சு நடத்தி உடனடியாக அவர்கள் சபைக்கு வரை சபையை நடத்துகிற ஒரு ஊழியக்காரனா இருந்தாலும் ஆவிக்குரிய விசுவாசியா இருந்தாலும் அவர் முதலாவது பிரயாணத்துக்கு, அது ஆவிக்குரிய பிரயாணத்துக்கு முதல் செய்ய வேண்டிய வேலை ஞானஸ்நானம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி பரிசுத்தாவியை பெற்ற பிறகுதான் சபை காரியங்கள் அல்லது சபை வேலை ஆரம்பிக்குது. அப்போஸ்தலருடைய 2 அதிகாரம் 1 வசனத்து 4 வசனம் வரைக்கும் படிங்க. பெந்தெகொஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். இந்த சபையினுடைய ஆரம்ப நாளை கவனிங்க. எவ்வளவு உலக பிரயாணத்தில் மங்களகரமாக ஆரம்பிக்கப்பட்டது சபை. என்ன மங்களகரமாக ஆரம்பிக்கப்பட்டது? மிக கைதேர்ந்த ஒரு ஊழியர் வந்து திறந்து வைத்தார் இல்லை. தேவனோடு கூட நித்தியமாக இருந்து ஆசாரியனாக, அதாவது நித்திய ஆசாரியனாக இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் வந்து ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. ஏன் பரிசுத்த ஆவி? பரலோகத்தில் இருக்க தேவனுக்கு முன்பாக நிற்கத்தக்க தகுதி உடையவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் அங்கிருந்து அந்த ஆசாரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார். தேவனுக்கு முன்பாக ஆசாரிய வேலையை செய்கிறார். அதனால்தான் அந்த ஆசாரிய வேலையை தொடர்ச்சி அவரால் செய்ய வேண்டி இருக்கிற அந்த சூழல் தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் போய் அவரை அனுப்புவேன். அப்ப இயேசு போன பிறகு இயேசு பிரதான ஆசாரியனாக்கப்பட்டு அங்க போன அங்க இப்ப அந்த ஆசாரியனாக இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிற பொழுது நாங்கள் தேவனை ஆராதிப்பதற்கு எங்களுக்கு எப்படி என்ன செய்ய வேணும், எப்படி ஜெபிக்க வேணும், எப்படி துதிக்க வேணும், எப்படி சபையை நடத்த வேணும் என்கிற முழு ஆசாரியத்துவத்துக்குரிய காரியத்தையும் செய்யத்தக்க ஒரே ஆசாரியனாகிய ஆவியானவர் இறங்கி வந்தார். அல்லேலூயா. இப்ப அவர் எங்களுக்குள்ள இருந்து தேவனை பிரியப்படுத்தத்தக்கதான ஆராதனைகளை நமக்கு கற்றுத் தருகிறார். அல்லேலூயா. இப்ப கவனிங்க, இதுதான் ஆதி காலத்துல நடந்த காரியம். ஆனா இன்னைக்கு அது சாவுக்கேதுவாய் போய் கொஞ்சம் கொஞ்சமாய் செத்து ஆவிக்குரிய முழு கிரியைகளும் நிறைய இடங்கள்ல மறைக்கப்பட்டது. அப்ப முதலாவது புரிஞ்சு கொள்ளுங்க, ஒரு ஆவிக்குரிய சபை ஜீவனடைய வேணுமா இருந்தால் அங்க பரிசுத்தாவி மட்டும்தான் வேணும். ஒரு விசுவாசி ஜீவனுடையவனாய் இருக்க வேணுமா இருந்தால் முதலாவது பரிசுத்தாவிக்குள்ளானவனாய் இருக்க வேண்டும். பரிசுத்தாவி என்னைக்கு கிரியைகள் இல்லாம போதோ அன்னைக்கு நீங்க செத்து போறீங்கன்றத உணருங்க. அந்த பயம் வரணும். சும்மா அடிக்கடி சொல்லக்கூடாது, அங்க முந்தி நல்ல ஆவிக்குரியால இருந்தாங்க, முந்தி நல்ல ஆளாம் அப்படிலாம் கலைக்கிறேன், இப்ப எல்லாம் போயிட்டு பாப்போம். என்ன பார்க்க? ஒன்னும் பார்க்கல. நீதான் இறங்க. அல்லேலூயா. நீதான் அதை பெற்றுக்கொள்ளணும். நீதான் அந்த கிரியைகளை நடப்பிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்க. ஆகிய பரிசுத்தாவி கிரியை செய்ய முதலாம் இடம் கொடுக்க அவருக்கு தான் நடந்தது. மத்தேயு எழுதின சுவிசேஷம், மன்னிக்க வேண்டும், மார்க்கு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம் படி. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து
வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறான். பாராட்டி சொல்லுவார் ஏசு என்று ஏசாய் சொல்லி இருக்கான்னு சொல்ல வரல. ஏசா நல்லா சொல்லி இருக்கிறாரே அவங்கள பத்தி. நம்ம நடைமுறை தமிழத்துல அப்படிதான் சொல்லி இருப்பாங்க. என்னது உபதேசிக்கப்படுது? தேவ கற்பனைகள் அல்ல, மனுஷ கற்பனைகள். இல்ல எங்கட வாசகம் பிடிச்சது இல்ல, வேதம் இல்ல, வேதம் அப்படி சொல்லாத பெரிய எங்கட வாசகம் இப்படிதான் சொல்ல, வேதம் சொல்ற பெரிய அவருக்கு தான் விருப்பம், அவருக்கு தான் பிடிக்கும், அது வைபவம் தான் பிடிச்சது, இதைத்தான் நாங்க செய்யலாம், ஒன்னும் செய்யலாம். அப்ப வேதம் அவருக்கு பிடிச்சது, அவருக்கு பிடிச்சதையே கற்பனையா கொண்டு வருகிறார். கட்டளையா பிரசங்கம் பண்ணப்படுது. கவனித்து பாருங்க, ஒரு கட்டளை வருகிற பொழுது அது சபை எல்லாரும் உணரணும். அது வேதத்திலிருந்து வருகிறதா அல்லது ஒரு மனிதனிடத்திலிருந்து வருகிறதா? மனுஷ விருப்பத்துக்கு அவருக்கு எது சந்தோஷமா இருக்கும் அந்த சந்தோஷமா அவருக்கு விருப்பமானத ஒரு பாட்டை எடுத்துக்கொண்டு வரக்கூடாது. இன்னைக்கு அதான் நடக்குது. அவரா 2 பாட்டை கேட்டுட்டு இந்த பாட்டு நல்லா இருக்கு, இது முடியாது, நானே பாடி பார்த்துட்டு நல்லா பாடணும் போல இருக்கு, எனவே ஞாயிற்றுக்கிழமை நான் இந்த பாட்டை கண்டிப்பா பாடணும். அது என்ன துக்கத்துல இருந்தாலும் சரி, என்ன இதுல இருந்தாலும் நான் இந்த பாட்டை தான் பாடுவேன். சில ஆறாவதுல பார்த்தா ஜனமெல்லாம் ரொம்ப ஆவிக்குரிய ரீதியில நிக்கல, இவர் சம்பந்தம் இல்லாத ஒரு பாட்டை பாடிக்கொண்டிருப்பார். ஏன்னா இவருக்கு அந்த பாட்டை எப்படியாது கொண்டு வந்து 5 பாட்டை பாடி முடிச்சிடணும். ஏன்னா அது அவருக்கு நல்லா இருக்கு. இசைக்கருவிகள் எல்லாம் கவனிச்சு கொள்ளுங்க. தேவனுக்கு பிரியமானதெல்லாம் அது மனுஷனுக்கு பிரியமான. ஆனா நாங்களும் கொஞ்சம் எங்களை பிரியப்படுத்துற மாதிரி சில கீபோர்டுல வாசிக்கிறீங்க, சில இசைக்கள் தாளம் பண்ணும். அதுக்கு வேண்டி தேவனுக்கு தாளம் இல்லாம தான் பாடுவேன் என்றெல்லாம் அடம் பிடிச்சு இருக்கிறவங்க எல்லாம் ஓட வைக்க கூடாது. தாளங்கள் வேணும், அதுகள்லாம் ஒழுங்கு முறைகள் இல்லையே. ஆனால் தேவன் பிரியப்படத்தக்கதாகத்தான் அங்கு வருகிற பாடல்கள் வழிநடத்தலாம் இருக்கிறது. ஆராதனைகளை கவனிக்க படிமா மனுஷ உபதேசத்தை தொடர்ந்து கேள மேலிருந்து பார்த்து சொல்லுவேன், பா சும்மா இதை செய்யுதுப்பா பாட்டுக்கு அவையில அவர் விசுத்த சொல்லிட்டார், இந்த இல்ல இப்படிதான் வரணும், இப்படிதான் வரணும். இயேசு கிறிஸ்து சபையில ஆராதனை ஒழுங்கு நீங்க எங்க போனாலும் ஒரே மாதிரி தான். இப்படிதான் துதி ஆராதனை நடக்க வேணும், ஒரு ஒழுங்கு வச்சுக்க. துதிக்கு பிறகு இன்னென்ன காரியங்கள் எப்படி வரும், செய்தி எப்படி, எல்லாமே ஒரு ஒழுங்கு இருக்கு. இந்த ஒழுங்க சும்மா யோசிச்சு நம்முடைய தலைமை போதவரோ அல்லது ஜெனரல் கமிட்டியோ வேற யாரோ நானோ யோசிச்சு எழுத. இவைகள் வேதத்தின்படி இருக்கிறதா, ஜெபத்துடைய முறை அதில் இருக்கிறதா என்பதை வேதத்தின்படி ஆராயப்பட்டுதான் இந்த ஆராதனை ஒழுங்கை அமைக்கப்பட்டது. அதான் நிறைய பேர் வேற இடங்களுக்கு போயிட்டு வரைங்க கூட ஆராதனை ஒழுங்கு வேற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு வேற மாதிரி இல்லை, வேதத்தின்படி அமைக்கப்பட்டது. அவ்வளவு முதல் வந்த துதி தேவனை மகிமைப்படுத்த ஸ்தோத்திரிக்க. மனுஷனுக்கு நல்லா இருக்கும் தெரியுமா? ஜனங்களுக்கு வந்து புது புது பாட்டுகளை பாடிக்கொண்டிருந்தால் நிறைய மூலங்களை அடிச்சா நல்லா இருக்கும்ன்றதுக்காண்டி ஏன்னா நிறைய பேர் தான் போறது. அங்க ஒரு ஆராதனை போனா நல்லா இருக்கும், என்ன நல்லா இருக்குது, அங்க எல்லாம் நல்லா மியூசிக் எல்லாம் போட்டு அடிச்சுமா அந்த மாதிரி பயங்கரமா இருக்கு கேட்கறதுக்கு பயங்கரமா இருந்தா ஆண்டோருக்கு ஒரு பயங்கரம் அந்த பயங்கரத்தெல்லாம் சொல்லுவது. தேவன் சந்தோஷப்பட, தேவனை மகிமைப்படுத்துறது. அப்ப ஆவியானவர்கிட்ட கேட்கணும், ஆவியானவரே எப்படி ஆராதனை நடத்துறீங்க பரலோகத்துல? அவர் கற்றுத்தந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது உங்க கற்பனைகளின்படி செய்து மனுஷனை திருப்திப்படுத்துகிற ஆராதனையாய் செய்யாமல் ஆவியானவர்கிட்ட கேட்டு ஆவியானவரே சபையை நடத்த முழுவதுமாய் ஒப்புக்கொடுத்தல் அல்ல. எப்படி இருக்குது ஆவியானவர் எதை விரும்பினார்? படிங்க. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனம் படிச்சு பாருங்க. அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் அஞ்ஞானிகளாய் இருந்த போது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே. அங்க ஒரு ரூல்ஸ் கிடையாது. உங்க விருப்பப்படி நீங்க ஜெபித்தீர்கள் முன்பு அங்க குறிப்பிடப்படுது. இப்ப அப்படி ஜெபிக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவரின் விருப்பப்படியே ஆராதனை நடைபெறும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருக்கு தான் தேவனுடைய சுபாவம் தெரியும். அதை உணர்வு அப்படிதான் வசதியில் எந்த வழியில எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பது ஆவியானவர் எங்களுக்குள்ள இருந்து எண்ணு கடந்தார் பெருமூச்சுகளோடு ஜெபிக்கிறவர்.
எப்படி எந்த வேளையில என்ன விதமா ஜெபிக்க நாங்கள் அறியாத பொழுது, சில வேளையில எங்களுக்கு சில பிரச்சனைகள் வந்தாலே இந்த பிரச்சனைக்கு எப்படி ஜெபிக்கிறது தெரியும். சில பாவ காரியமா இருந்தாலும் கூட இதுக்கெல்லாம் எப்படி ஜெபிக்கிறது எங்களுக்கு தெரியும். ஆனா ஆவியானவர் இதுக்கு எப்படி ஜெபிச்சு அந்த கண்ணிக்கு நாங்க தொடர்ந்து ஓடுவதற்கு அவர் உதவி செய்கிறவர். இதோட அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முடிஞ்சு போறவர் அல்ல. அப்ப எப்படி ஜெபிக்க வேணும், என்ன மாதிரி செய்ய வேணும், எல்லாத்தையும் உங்களுக்கு போதிப்பார். எனவே அந்த வசனம் சொல்லுகிறது போல நல்ல தெளிவா உணர்ந்து கொள்ளுங்க. நீங்க யாருமே ஆவிக்குரிய வரங்களை குறித்து அறியாதிருக்க, எனக்கு மனதில் அறியாதிருக்கேன்னு சொன்னா உங்களை எல்லாரும் இப்ப கேட்டா சொல்லிடுவீங்க ஆவிக்குரிய வரங்கள் 9 பல மரண்டு அடிச்சு வெளுத்துருவீங்க. அறியாதிருத்தல் என்ற சொல்லி அதை மட்டும் குறிப்பிடையில உள்ளீங்க. அதை பற்றி தெரியாது, அதை பற்றி விளங்காமலே போயிடக்கூடாது. கொஞ்சம் விளங்கி இருக்கணும், தெரியணும், என்ன வரம் என்று தெரியணும், அது எனக்குள்ள இருக்குதா என்று அறியணும். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு எவ்வளவு காலங்கள் ஆயிடுச்சு, ஏன் வாஞ்சிக்கிறது இல்லை, ஏன் விரும்புறது இல்லை? அது தொடர்ந்து வர்ற பாடத்துல பார்க்கலாம். இப்ப முதலாவது ஆவிக்குரிய சபை என்பது ஆவிக்குரிய முழுமையான, அதாவது பரிசுத்தாவினுடைய முழுமையான கிரியைகளோடு அது வெளிப்பட வேண்டும். அவ்வளவுதான் அந்த ரெண்டு சபைக்கும் உள்ள வித்தியாசம், உலக சபைக்கும் ஆவிக்குரிய சபைக்கும் உள்ள வித்தியாசம். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை படிங்க. தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். தேவன் ஆவியாய் இருக்கிறார், தொழுது கொள்ளுகிற ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். இதுதான் அப்படியானால் ஆராதனை என்பது ஆவியினால மாத்திரமே நடைபெற வேண்டும். அதுதான் தேவனுக்கு பிரியமானது என்பதை தெளிவு. மாம்சத்துல நீங்க ஆரம்பிப்பீங்க, மாம்சத்தில் முடிக்கக்கூடாது. பிறகு ஆவிக்குள்ளாக மாறிங்க. சில பேர் ஆவியில ஆரம்பிச்சு மாம்சத்துல முடிச்சிருவாங்க. முதல் வரைகளை திடீரென ஏதோ ஒரு உற்சாகத்துல மல மண்டல ஆவிக்குள்ள நடக்கும், பின்பகுதி எல்லாம் மாம்சத்திலே நடந்து கொண்டிருக்கும். சபை என்பது ஜீவனுள்ள தேவன் அசைவாடுகிற இடம். ஹல்லேலூயா. அங்கே ஆவியானவரே மிகப்பெரிய ஆசாரியனா வீற்றிருக்கிறார். எங்க வீற்றிருக்கிறார்? சபை நடுவில் ஏசி இருக்கிறார். ஆவியானவர் எங்க இருக்கிறார்? எப்படி சொல்ல முடியுங்களா? சபை நடுவில் ஏசி இருக்கிறார். ஆவியானவர் எனக்குள்ள உனக்குள்ள இருக்கிறார். கவனிச்சு பாருங்க. அப்படியானா நாங்கள் அந்த வேளையில் ஆசாரியர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த ஆசாரியத்துவத்தை சரியா செய்ய வேண்டும். பரிசுத்தாவியை பெற்றும் அதை சரியா செய்யாட்டால் அது தவறான காரியம். அதுல இருந்து முதலாவது இப்ப கடைசி பகுதிக்கு வருவோம். அடுத்தது வெளிப்படுத்துகிற விசேஷம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் 16ஆம் வசனம் படிங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். ஒரு காரியம் சபை எப்படி இருக்குது கவனிக்க. இப்ப இருக்க சூழல் குளிரும் இல்ல ஆனால் உலக சபையும் இல்ல, ஆவிக்குரிய சபையும். நீ ஆவிக்குரிய சபை அப்படிதான் மாறிக்கணும். இந்த நாட்களில் பார்த்த உடனே சொல்லிடுவோம் உலக சபைகள் எது இருக்குது. உலக பிரகாரமா அமைக்கப்பட்ட சட்ட திட்டங்களோடு இருக்கிற சபைகள் எது? உலக பிரகாரமாக சட்ட திட்டங்களோடு அமைக்கப்பட்ட ஊழியக்காரர்கள் யார்? ஆவிக்குரிய பிரகாரமான ஊழியக்காரர். அந்த நாட்கள் எங்களுக்கு சிம்பிளாவை பார்த்தோட தெரியும். ஒரு ஆவிக்குரிய சகோதரன், பரிசுத்த ஆவிக்குள்ளாக நடத்தப்படுகிறவர், அடுத்த ஆவிக்குரிய கிரியைகளை செய்யறோம்னு தெரியும். இப்ப ரெண்டு இல்லாம இருக்கிறார். ஆவிக்குரிய சபைன்னு சொல்லுகிறார்கள், ஆனா உலக பிரகாரமான முழுமையான சட்ட திட்டங்களும் அங்கே இருக்கு. என்ன செய்யறோம்? கொஞ்சம் உலக சபையிலிருந்து வெளியில வந்து கொஞ்சம் ஆவிக்குரிய சபையில் இருக்கிறத கொஞ்சத்தை போட்டு ஆவிக்குரிய சபை என்ற பெயர்ல உலக கிரியைகள் எல்லாம் நடக்கும். உலக பிரகாரமான காரியம் கவனிங்க பிள்ளை, முழுமையா இருக்கப்பட தேவன் மாதிரி தான் இருக்கு. இத பயங்கரமா இருக்கிறார். குளிரும் இல்லை ஆனால் ரெண்டும் கெட்டான மாட்டோம். கொஞ்சம் ஆவிக்குரிய பரிசுத்தமானக்குரிய வேலைகளும் இருக்குது, கொஞ்சம் உலக பிரகாரமான வேலைகளும் இருக்குது. அத உலக நான் சொல்வது வந்து உலக பிரமா நீங்க வச்ச வேலைகள் அதுல சொல்ல வரையில சபை காரியங்களில் அந்த முழுமை காணப்பட வேண்டும். ஆவிக்குரிய சபையா இருந்தா அதுல வேற. நான் ஒரு சபைக்கு போனேன்,
அந்த சபையில இப்படி செய்தாங்க, இதையும் எங்கட சபையில செய்தா நல்லா இருக்கும். அதெல்லாம் கிடையாது. எந்த சபையில எது செய்தாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆவிக்குரிய சபைகள் எல்லாம் ஒரே பட்டியலில் ஒரே விதமாக ஒரு மாதிரியாக அமைக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாயும் இருந்தது. ஆமென். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துக்கு 23ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். இங்கதான் தேவன் சில காரியங்களுக்கு இன்னும் அதிகமாக வெளிப்படுத்தி சொல்வார். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21, 22, 23ஆம் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிற இந்த கூட்டத்தை சொல்ற. நல்ல வரங்களும் இருந்திருக்குது, ஆனால் ஆவிக்குரியவர்களாக இல்லை. வரங்கள் இருப்பதெல்லாம் ஆவிக்குரியவர்கள் என்பது கருத்து கிடையாது. வரங்கள் பரிசுத்தாவியின் முதற்பெறுவது பரிசுத்தாவிக்குரியவர்கள் பரிசுத்தாவின் வரங்களை பெற வேண்டும், உண்மை. ஆனால் ஆவிக்குரியவர்களாயும் மாறிக்கொள்ள வேண்டும். அந்நிய பாஷைகள் எல்லாம் பேசினா போல அவர் ஆவிக்குரியவர் என்பது முடிவு வராது. ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா பெரிய பட்டியல், உங்களுடைய நாமத்தினால பிசாசுகளை துரத்தினோம், நோய்களை குணமாக்கி இருக்கிறோம், தீர்க்க தரிசனங்களா முறைத்தோம், எல்லாத்தையும் வந்து கேட்டீங்கன்னா ஒரு வார்த்தையில சொல்லுவார், அல்லவா அல்லவா அல்லவா, செஞ்சமா இல்லையா செஞ்சமா இல்லையா, அது காண்ட கேட்டு தலையாடி கண்டுக்க தலையாடி கடைசியா சொல்ற அக்கிரம செய்யக்காரர்கள். அப்படியானால் நீ முழுமையான ஒரு மனிதனாக இருக்கவில்லை. வரங்கள் இருந்த பொழுதும் வரங்கள் கிரிக செய்தால் அது முழுமை என்று பொருளும் படாது. அவன் ஆவிக்குரிய கிரியைகளை நடப்பிக்கும். அதாவது இதுல என்ன சேரவனும் ஆவிக்குரிய வெளிப்பட ஆவிக்குரிய கனிகளும் வரங்களும் சேர்ந்தால்தான் அந்த ஆவிக்குரிய முழுமை உண்டாகும். ஒவ்வொரு ஆவிக்குரியவர்களும் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த ரெண்டையும் வச்சு அவர் ஆவிக்குரியவனா தனித்துவமான தனித்துவம் சொன்னா எல்லா உறவுகளையும் விலக்கி ஓட சொல்ல சொல்லி ஒண்ணு மட்டும் சொல்ல, நீ தனித்துவம் உள்ள வாழ்க்கையே வாழலாம். உங்களுடைய அந்த தனித்துவம் ஆவிக்குரியவை முழுமையாக வெளிப்பட வேண்டும். வெளிப்படாத வரையிலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. எனவே சுருக்கமாக வேக வேகமாக முடிக்க வேண்டதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து ஒவ்வொரு சபையை பற்றி இதுல கொஞ்சம் வேகமாக பார்க்க ஒரு காரியம் இதுல நமக்கு எல்லாருக்கும் தெளிவா, தேவன் சபையை சுத்திகரிப்புல நாங்க பிள்ளையான ஊழியக்காரரை கூட்டிக்கணும் அல்லது பிள்ளையான விசுவாசி அப்படிலாம் நிறைய பேர் சொல்லப்பட்டிருந்தாங்க. நான் முழுமையானவனாக இருக்க வேணுமா இருந்தால் அதுல முக்கியமானது ஒன்றில் அனலா இருக்கணும். அல்ல புரியாது 2 நாளைக்கு உபவாசம் பண்ணி நல்ல அனலாயும் பிறகு 15-20 நாளைக்கு, ஏன் 15-20 வருஷத்துக்கு கூட சொல்லலாம் இல்லைன்னா அப்படி எந்த அனலுமே இல்லாமல் அப்படியே சோர்ந்து போயிருக்கிறது. பிறகு திடீர்னு ஒருவர் போதகர் வந்திருக்காராம், அவர்கிட்ட போய் திருப்பி அனல் மூட்டி கொள்வோம். எந்த போதட்ட போய் உங்களை அனல் மூட்டவே முடியாது. அனலை நீதான் மூட்டிக்கணும். அழலைய நீயே உன்னை அனலாக்கி கொள்ள பழகணும். அந்த நாட்கள்ல ரட்சிக்கப்பட்ட ஆரம்பங்கள்ல ஒரு பழக்கம் இருக்கு. நல்லா ஜெபிக்கக்கூடிய அனலா இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு பக்கத்துல தான் ஜெபிச்சு கொண்டிருக்கோம். நாங்க கொஞ்சம் அனலா இருந்தாலும் எங்களை சுத்தி வர ஒரு கொட்டாய் உள்ள கூட்டம் எல்லாமே யோசிச்சு பாருங்க. நாங்க அப்படி தண்ணியை ஜெயிப்போம், அவங்க கொட்டாய் விட்டு அடிக்கடி எங்களை ஒரு மாறி பார்ப்பாங்க, இத்திரிய குழப்பி கொண்டிருக்காங்க மனுஷன். நாங்களும் கொஞ்சம் மெல்ல ஸ்லோ பண்ணி கடைசியா கொடுத்தோம். அப்ப வீட்டுல இருக்க எல்லாரும் ஜெபிச்சாதான் வீடு முழுவதும் அனலா இருக்கு. ஒருவர் மட்டும் தனியா கஷ்டப்பட்டிருந்தா ரொம்ப வேதனையா இருக்கு. அவரும் கொஞ்ச நாள் இல்ல மற்றவர்களுக்கு நன்மை செய்யறதா நினைச்சு அவரும் லேட்டா எழும்ப ஆரம்பிப்பார். அவரும் கொஞ்சம் ஜெபத்தை குறைப்பார். அப்ப அந்த குளிரா இருந்தாங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு மாதிரி நாங்கள் வேற திருத்தி எங்கட வழிக்கு கொண்டு வந்துட்டோம். இப்ப இவரால் எங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. இல்லாட்டி சும்மா விடியப்புற வழிக்கு ஜெபிச்சு கொண்டு பெரிய கிடைக்கல. பிள்ளைகள் சின்னதா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த தப்பு பண்ணி கொடுக்குறீங்க. அதுகள் படுக்கட்டும், நாங்க போய் தனியா போய் ஜெபிப்போம். தனியா போய் ஜெபிக்கிறதுல நித்திரம் கொள்றது சில பேர்.
ஆனா சின்ன பிள்ளைக்கு முன்னால ஜெபிச்சு பழங்க. அந்த சத்தம் அவங்கள 2 நாளைக்கு தான் எழுப்பும் அடிக்கடி சொல்லுது. அப்புறம் அவங்களுக்கு பழகும். அவங்களுக்கு தெரியும் 5 மணி ஆயிடுச்சு, இப்ப அம்மா அப்பா அப்ப ஜெபிப்ப ஆரம்பிப்பாங்க. சின்ன பிள்ளைங்க அதுக்கு அந்த பழக்கத்துக்கு வந்து அது அனலுக்குள்ளாக பழக்கம். பிறகு நீங்களும் எதிர்காலங்களில் உங்களோட பிள்ளைகளை நல்ல ஜெப காரியங்கள் நீங்க அவங்கள பார்த்து நீங்கள் நித்திர ஒன்றாங்க. அப்படியே அனலுள்ளா கூட சேர சபையில் அப்படி கூடி நெருக்கமா இருந்து ஜெபிக்க பழக. ஜெபக்காரரை ஆரண்டு தெரிஞ்சு கொண்டு அவங்களோட சேர்ந்து ஜெபி. அவ என்ன நான் தான் அனலாக்க வேண்டும், இன்னொருவர் என்ன அனலாக்க முடியாது. அதையும் விளங்கிக் கொள்ளுங்க. நான் தான் முயற்சி செய்ய வேண்டும், தேட வேண்டும். தேடி 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 சாவுக்கு ஏதுவானவர்களை விட்டு விலகி வாரது போல குளிருக்கு ஏதுவானவர்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? நல்லா ஜெபிக்கணும், வேத தியானம் பண்ணணும். வேதங்களை ஒரு கடமையாக நினைச்சு இன்னைக்கு 2 அதிகாரம் பெரிய கிண்ண சாதனையா சொல்லி நான் இன்னைக்கு 2 அதிகாரம் படித்து விட்டேன், 3 அதிகாரம் படித்து விட்டேன். தியானம் தியானம் பண்ணினாத்தான் நம்ம உங்களுக்கு பிரயோஜனம். வேத தியானங்கள் இன்னைக்கு ஆவிக்குரிய சபைகள்ல இல்லாம போச்சு, கடமையா போச்சு. எப்படின்னா ஏதோ ஒரு சங்கீதத்தினுடைய ஒரு பகுதியை படிச்சுட்டால் அதை படிச்சுட்டு அதுல தாவீதுக்கு சொல்லப்பட்ட மாதிரி தனக்கு எடுத்துக்கொள்றது தியானம் நினைக்கிறார். சங்கீதம் மட்டும் உங்களை முழுமையாக்காது. என்ன கேட்டா வலியுறுத்தி தெளிவா சொல்லுவர். ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய சபையுடைய சட்டதிட்டங்களையும் ஒழுங்குகளையும் படிப்பதற்கு கண்டிப்பாக நிருபங்களை நல்லா படிக்கணும், நிருபங்களை தியானிக்கணும். அதையும் தியானம் பண்ணி பழங்க. தியானம் பண்றோம்னு சொன்னா ஒரு வசனத்தை வாசிட்டு அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு தியானம் பண்ற பேர்ல இன்னொரு 2வது நித்திரை அடிக்கிறது இல்லை. அது இல்ல தியானம். தியானம் கண்ணை முடிக்கிறது அது தவறான காரியம். அதை கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்க, எப்படி எதுக்கு இவர் சொல்லப்பட்டிருக்கு, எது என்ன மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அப்படி உங்களுக்கு தியானம் பண்றதுதான் கற்பனைகள் உங்களுக்கு வளர ஆரம்பிக்கும். கற்பனை என்றால் பழமையா உங்களுக்கு ஒரு அந்த கற்பனைகள் அல்ல. தமிழ்ல இவருக்கு நிறைய பேர் கற்பனை அதைத்தானே நாங்க ஒவ்வொரு நாளும் பண்ணி கொண்டிருக்கோம். அந்த கற்பனை கிடையாது. கட்டளைகள் என்ன, அவைகளை நிதானிச்சோம் உங்களுக்கு சிம்பிள் ஆயிடும். அதுக்கு பிறகு ஒருவரை நிதானிக்க முடியுது. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து அறிவான் என்று சும்மா பொய் சொல்லிக் கொண்டு கண்ட தீர்க்கதரிசியும் கண்ட ஊழியக்காரனை நம்பி கெட்டு போயிட்டு கனகாலத்துக்கு பிறகு நான் ஆவிக்குரியவன் நிதானிச்சேன்னா நான் பிள்ளையா நிதானிச்சு சொல்லக்கூடாது. நிதானி சரியா நிதானிக்க ஒரு முன்னால ஒரு தீக்கசம் சொல்லுகிற பொழுதே ஆவிக்குரியவரா இல்லையான்னு என்னாலே முன்னாலே நிதானிக்க முடியும். அதான் ஆவிக்குரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. எனவே சபையின் சுத்திகரிப்புகளை நானும் நீ உள்ளுக்குள்ள வர்றோம். இன்னைக்கு எங்களை நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒப்புக்கொள்ளும். யாவரும் சபத்தில் எழுதியிருப்போம். ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, நீர் மிகவும் நல்லவராக இருக்கிறபடி நான் உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாள் முழுவதுமாய் எங்களுக்கு நீர் கற்றுத்தந்த இந்த காரியத்துக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு கற்றுக்கொண்டபடி ஆண்டவரே, நாங்கள் இவைகளை இனம் கண்டு அறியத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எங்களுக்கு தரும்படியாக விசேஷமாய் நாங்கள் குளிர்ந்த நிலையிலிருந்து வெளியே வந்து ஆண்டவரே நல்ல அனலுள்ள மனிதர்களாக எப்பொழுதும் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாச்சு. ஆவிக்குரிய மனுஷராய் தனித்துவமாய் விளங்க எங்களுக்கு உதவி செய்யும். அதிலும் இதிலும் கலந்து கலப்புள்ளவர்களாய் இல்லாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் தெளிவுள்ளவர்களாக இருந்து தனித்துவமாய் உமக்குரிய வாழ்க்கையை ஜீவியத்தை ஜீவிக்கத்தக்க கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாச்சு. வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.